நண்பர்களே, வெல்கம் டு ஹேம்ஸ் ஹோம். இன்னைக்கு நம்ம செம்ம டெலிஷியஸான செட்டிநாடுடைய ஒரு ஃபேமஸ் ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இது செட்டிநாடு சைடு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விசேஷங்கள்லையோ மேரேஜ் ஃபங்க்ஷன்லையோ இந்த ஸ்வீட் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் வந்து இந்த ஸ்வீட்க்கு இருக்கு. இலையில பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்வீட்டே இதுதான் வைப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான கவுனி அரிசியை வச்சு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். எங்க ஒரு சைட்ல நவராத்திரியோட ஃபர்ஸ்ட் டே இந்த ஸ்வீட் கண்டிப்பா செய்வாங்க. ஸோ அதை எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுதான் வந்து கவுனி அரிசின்னு சொல்றது. இந்த மாதிரி தான் இருக்கும். இன்னைக்கு நான் 1 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து ஒரு 2-3 ட்ரிப் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் 4வதா நல்ல தண்ணியில வந்து ஊற வச்சிடுறேன். ஸோ இந்த தண்ணியை தான் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போறோம். இந்த அரிசி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6-7 மணி நேரமாவது தண்ணியில ஊற வைக்கணும். ஸோ மார்னிங் பண்றதா இருந்தால் நைட் வந்து சோக் பண்ணிடுங்க. ஈவினிங் பண்றதா இருந்தால் காலையிலேயே ஊற வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்ல இப்போ இந்த அரிசியை வந்து நல்லா தண்ணி இல்லாமல் ட்ரைன் பண்ணிட்டு ரைஸை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த அரிசியை நம்ம 6-7 மணி நேரம் ஊற வைக்கிறதுனால அந்த கலர் எல்லாம் தண்ணியில இறங்கி நல்லா ரெட்டிஷ் கலர்ல தண்ணியும் இருக்கும். இப்போ 1 கப் அளவுக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கிறதுனால 3 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்க போறேன். நம்ம ஊற வச்ச தண்ணி பிளஸ் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து 3 கப் வர்ற வரைக்கும் நம்ம வந்து அளந்து ஊத்திக்கோங்க. இது எக்ஸாக்டா ஒரு 10 இருந்து 11 விசில் வச்சீங்கன்னா கரெக்டா நம்மளுக்கு வந்து வெந்திருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 6-7 விசில்ல ஓபன் பண்ணி பார்த்தேன். எனக்கு சரியா வேகல. ஸோ அகைன் மூடி போட்டு ஒரு 10 இருந்து 11 விசில் வந்து வச்சேன். இந்த கவுனி அரிசி பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் அட்லீஸ்ட் 10 to 11 விசில்ஸ் வச்சாதான் நம்மளுக்கு அரிசி நல்லா வேகும். இப்போ ஓப்பன் பண்ணதும் சூடோடையே கொஞ்சம் வந்து மேஷ் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். சுகர் பார்த்தீங்கன்னா நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஈக்குவலாக 1 கப்பும் சேர்த்துக்கிறலாம், இல்லை 3/4 கப்பும் சேர்த்துக்கிறலாம். இதோட 1/2 கப் அளவுக்கு தேங்காவையும் துருவி போட்டிருக்கேன். இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். எப்பவுமே எந்த ஒரு ஸ்வீட்டும் செய்யறதா இருந்தா உப்பு ஒரு பிஞ்ச் சேர்த்தீங்கன்னா அந்த ஸ்வீட்டை வந்து அந்த ரெசிபி நல்லா தூக்கலா காட்டும் நம்மளுக்கு. இதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். இது எல்லாமே சூடோடையே சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளவுதான் இதோட ப்ரொசீஜர். பாருங்க, இவ்வளோ குவிக்கா ரொம்ப ஈஸியா அந்த செட்டிநாடுடைய ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட்டை நம்ம பண்ணியாச்சு. ஸோ இது ரொம்பவே வந்து ஸ்பெஷலான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். இந்த கவுனி அரிசியோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா பர்மான்னு சொல்லுவாங்க. பட் செட்டியர்ஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸ்க்காக நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுறப்போ அந்த ஊரோட ஸ்பெஷல் எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு அங்கமாக ஆக்கிப்பாங்க. அந்த மாதிரி இந்த கவுனி அரிசி ரொம்ப பிடிச்சி போய் இது செட்டியாரோடைய ரொம்ப ஒரு ஃபேமஸ் ஸ்வீட்டாகவே அவங்க ஆக்கிட்டாங்க. ஸோ இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.